கௌதம் கம்பீர் சர்ச்சைகளின் புதையல் அப்படின்னு சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் சர்ச்சையை தொடர்ந்து அவர் மேலே வச்சு கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. கௌதம் கம்பீர் என்ன பண்ணார், இங்கிலாண்டோட பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டை வந்து ஹாரி ப்ரூக்குக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணார். எல்லாரும் என்னையா பென் ஸ்டோக்ஸுக்கு கொடுப்பாங்க இல்லை ரூட்டுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு, இல்லை பெண்டகேட்டுக்காவது கொடுப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் ஹாரி ப்ரூக்குக்கு எப்படியா போடு, இங்கிலாண்டை செம்மையாக பழி வாங்கிட்டாரு, ரூட்டுக்கும் ஸ்டோக்ஸுக்கு கொடுத்தா தானே அப்படின்னு ஒரு பக்கமும். கௌதம் கம்பீர்னாலே இப்படி தான், உங்களுக்கு மெஸ்ஸி பிடிக்குமா ரொனால்டோ பிடிக்குமான்னு கேட்டால் ஒரு ரஷ்ஃபோர்ட்னு சொன்னவர் தானே அப்படின்னு ஒரு பக்கம். சரி, ஓகே, கௌதம் கம்பீர் ஹாரி ப்ரூக்குக்கு பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு கொடுத்தாரு. கௌதம் கம்பீர் செஞ்சது சரியா தப்பா, இல்லை வேணும்னே ஒரு பழி வாங்குற செய்யலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நான் என்னோட கருத்துக்களை பதிவு பண்ண போகிறேன். நீங்கள் உங்களோட கருத்துக்களை தயவு கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து 2025 டயங்கிராமில் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்ட் சூஸ் பண்ண கௌதம் கம்பீர் சர்ச்சை ஸ்பெஷல் கிரிக்கானந்த் ஆஸ்ட்ரேலியாவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். நானும் அந்த டயங்கிராம் சீரீஸை விட்டுட்டு இப்படியே வேறு அடுத்த சீரீஸுக்கு போகலாம், வேறு ஏதாவது குழப்ப பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது திரும்பவும் இழுத்து பிடிச்சி இதை பேச வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு 2-3 பேர் டிஎம் பண்ணாங்க இன்ஸ்டாகிராமில், தலைவா அதை பற்றி பேச தலைவா அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து சைட்லேருந்து இந்த பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டுக்கு நாமினேட் ஆனது என் சைட்லேருந்து, ஓகேங்களா, ஜோஸ் டங்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு இங்கிலாந்து சைட்லேருந்து லீடிங் விக்கெட் டேக்கரு. அப்புறம் ஹெடிங்லேயும் ஓவல்லையும் 5 எடுத்தார். சத்தமே இல்லாமல் ஒரு 3 மேட்ச் தான் ஆடிருப்பார் பும்ரா மாதிரி. ஆனால் அவர் பெருசாக பேசலை. இந்த சீரீஸில் அவர் ஒரு மாதிரி அண்டர் ரேட்டடாக இருந்தார். பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு கொடுக்கணும்னா அவருக்கு தாராளமாக கொடுத்துருக்கலாம். இன்னொரு பக்கம் ஜோ ரூட் இந்த சீரீஸில் சாதனைகளுக்கு மேலே சாதனை பண்ணார். செகண்ட் ஹையஸ்ட் டெஸ்ட் ரன் ஸ்கோரும் அவர் அடிச்சிருக்கிறாரு. இப்போது லார்ட்ஸில் ஒரு 100, மான்செஸ்டரில் ஒரு 100, மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து சைட்லேருந்து அவர் தான் லீடிங் ரன் ஸ்கோரர், 537 ரன்னு அடிச்சிருக்கிறாரு. இந்த சீரீஸில் செகண்ட் ஹையஸ்ட் ரன் கேட்டரும் கூட. ரூட்டுக்கு கொடுத்துருக்கலாமா அப்படின்னா இல்லை, இருங்க சொல்கிறேன். அடுத்தது பென் ஸ்டோக்ஸ் இருக்கார். அவர் 17 விக்கெட் எடுத்தார், 304 ரன் வேறு அடிச்சிருக்கிறாரு. ஒரு மாதிரி நல்ல ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஆனது 4 டெஸ்ட் மேட்ச் தான். அவருக்கு கொடுக்காதது என்னென்னா, எல்லோரும் ஃபேன்ஸ் இப்படி சொல்கிறாங்க, அவர் 5வது டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு தான் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆமாவா இல்லையாங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து பெண்டகேட் 467 ரன்னு அடிச்சிருந்தார். அப்புறம் சில அதிரடி நாக்ஸ், 100, ஹெடிங்கில் சேசிங், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ரூட்டை விட, ஸ்டோக்ஸை விட, ஜோஸ்டங்கை விட, பெண்டகேட்டை விட ஹாரி ப்ரூக்கோட இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஹாரி ப்ரூக் ரூட்டை விட, ஸ்டோக்ஸை விட, ஜோஸ்டங்கை விட, பெண்டகேட்டை விட டிசர்வ்டு, அவர் இதுக்கு தகுதியானவர் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? உண்மைதான். ரூட்டு 537 ரன் அடிச்சிருப்பாரு, ஹாரி ப்ரூக்கு 481 ரன் அடிச்சிருப்பாரு. பார்க்க அவங்களுக்கு ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா சில இடங்களில் ஒரு ஹெல்மெட்டை கழட்டி தூக்கி காட்டாமல் விட்டுட்டார். ஏன்னா 99ல் ஒரு ஹெடிங்கில் அவுட் ஆனதுலாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 100 அடித்தார். ஹாரி ப்ரூக் 481 ரன் அடிச்சார். ஸோ ஃபார் கௌதம் கம்பீர் எதனால் ஹாரி ப்ரூக்கை அதை சூஸ் பண்ணியிருப்பார்? இவ்வளோ மைன்யூட்டாக ஹாரி ப்ரூக்கை பார்த்து தேடி கம்பீர் கொடுத்ததை நினைக்கும் போது பாஸ் உங்களுக்கு பெரிய சல்யூட் பாஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கண்ணை மூடிட்டு ரூட்டுக்கும் பெண்டகேட்டுக்கும் கொடுத்துட்டு நான் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவோம்ப்பா அப்படின்னு போயிருந்துருக்கலாம் கௌதம் கம்பீர். ஆனால் அப்படி இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல கண்டிப்பாக ப்ரூக்கை டிக் பண்ணியிருந்துருக்க மாட்டார். அவர் ப்ரூக்கை எப்படி டிக் பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா, ஐயோ நான் இங்கே பேசுகிறேன், இருங்க நான் பின்னாடி பேசுகிறேன். சரி, ஹாரி ப்ரூக்கு எவ்வளோ இம்பேக்டாக இருந்திருக்கிறாருங்கிறத நீங்கள் பாருங்கள். ஹெடிங்லி டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா 471 ரன் அடித்தாங்க. இங்கிலாந்து 206க்கு 3 விக்கெட்டு. போப்பு கூட, ஸ்டோக்ஸ் கூட, ஜேமி ஸ்மித் கூட, ஓக்ஸ் கூட, இப்படின்னு ஒரு 4 பேர் கூட சேர்ந்து ஒரு 4 விக்கெட் பார்ட்னர்ஷிப் போட்டு அவர் ஒரு 99 அடித்து 112 பாலுக்கு, யோசிச்சு பாருங்கள், 112 பாலுக்கு 99 ரன்ஸு. ஒரு பக்கம் வரவங்க எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஹாரி ப்ரூக் அடிச்ச அந்த 99 ரன் அப்படிங்கிறதோட இம்பேக்ட், அது குயிக்காக அடிச்ச இந்த இம்பேக்ட் 498 அப்படின்னு இங்கிலாண்டை கரை சேர்க்கவும் ஓரளவு கரை சேர்த்தாரு. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் அடித்தாங்க. அந்த மேட்ச்சில் இந்தியா பெரிய லீடு எடுக்க வேண்டியது. ஆனால் ஹாரி ப்ரூக் அந்த இடத்துல கெடுத்தார். செகண்ட் இன்னிங்ஸில் இவர் டக் அவுட் ஆனார். ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இவர் அடித்த அந்த 99 அப்படிங்கிறது அதிக இம்பேக்ட். இவர் அந்த 99 அடிக்கலை அப்படின்னா இங்கிலாந்து எப்படியோ 100-150 ரன்னு இல்லை பின்னலியில் தான் இருந்திருப்பாங்க. அந்த மேட்சில் ரிவ்யூஸ் நீங்கள் ஒன்று எடுத்து பாருங்கள். இந்தியா 150-100 அப்படிங்கிற லீடு வைக்க வேண்டியது, அப்படி வச்சாங்கன்னா ஜெயிக்க வேண்டியதுன்னு சொல்லியிருந்திருப்பேன். பட் மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாரி ப்ரூக் கெடுத்தார். ஹாரி ப்ரூக்கோட 99 செகண்ட் இன்னிங்ஸில் பெண்டகேட்டோட செஞ்சுரியை விட மேல். இதுதான் உண்மை. அடுத்ததாக பர்மிங்ஹாமில்
இந்தியா 587 ரன் அடிச்சிட்டாங்க. திரும்பவும் முன்ன விட இங்கிலாந்து இப்போ ரொம்ப அதல பாதாளத்தில் இருந்தாங்க. 25 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்திருந்தாங்க. ஹாரி ப்ரூக் அவுட் ஆகும்போது இங்கிலாண்டோட ஸ்கோர் என்ன தெரியுமா? சும்மா சொல்லுங்களேன். ஆமாம், ஹாரி ப்ரூக் அவுட் ஆகும்போது 6 விக்கெட்டுக்கு 387 ரன்னு. ஜேமி ஸ்மித்தும் ஹாரி ப்ரூக்கும் சேர்ந்து 303 ரன்னு, 368 அப்படிங்கிற பாலில் பாருங்கள், 368 பாலில் 303 ரன்னு. ஸ்பின்னு, ஃபாஸ்ட் பவுலிங்கு, ஷார்ட் பாலு, செகண்ட் நியூ பாலு எல்லாத்தையும் தூக்கி போட்டு தூரப்பட்டு குமுற வச்சு காசுனாங்க. ஹாரி ப்ரூக் 158 ரன்னு 234 பாலில். ஹாரி ப்ரூக் தான் இங்கிலாந்தோட அடுத்த ஃபியூச்சர் அப்படிங்கிறத வந்து சரி ஓகே ரொம்ப க்ளோரிஃபை பண்ண விரும்பலை. பட் ஹாரி ப்ரூக்கோட அந்த 158 இல்லை அப்படின்னா இங்கிலாந்து பர்மிங்ஹாமில் தோல்வி. ஆனால் படும் கேவலமாக தோற்றுருப்பாங்க. ஆல்ரெடி இந்தியாவோட பிக்கஸ்ட் மார்ஜின் விக்ட்ரி இங்கிலாண்டில் நினைக்கிறேன், பிக்கஸ்ட் மார்ஜின் விக்ட்ரி. அதை விட ரொம்ப கேவலமாக இல்லை இன்னிங்ஸ் தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. ஆனால் ஹாரி ப்ரூக் ஜேமி ஸ்மித் கூட சேர்ந்து அடித்த அந்த 303 ரன் பார்ட்னர்ஷிப், அவரோட 158 இங்கிலாந்து சைடில் அது ஒரு செம்ம வேல்யூபிளான ஒரு ரன்ஸ். சரி, இங்கேருந்து லார்ட்ஸில் வரோம்னா லார்ட்ஸில் ஒரு ஃபெயிலு, அடுத்ததாக மேன்செஸ்டர்லேயும் அவர் ஃபெயிலு. ஓவல் டெஸ்ட் மேட்ச் டிசைடரு இங்கிலாந்து 142க்கு 3ன்னு இருக்காங்க. கூட்டி கழித்து பார்க்கும்போது செட் ஆகிட்டாங்கடா, செஞ்சிருவாங்கடா அப்படின்னு நினைக்கும் போது திரும்ப விக்கெட் சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஹாரி ப்ரூக்கு குயிக்காக 64 பாலில் 53 ரன்னு. திரும்பவும் அவர் அவுட் ஆகும்போது 9வது விக்கெட்டை அவுட் ஆகிறாரு, 247. அந்த டைமில் நல்லா சீமாச்சு, நல்லா க்ரீனிஷாக இருந்துச்சு, விக்கெட்டு க்ளவுடியாக இருந்தது. அதில் ஒரு மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரூக்கோட இந்த 53 அப்படிங்கிறது நான் சொல்லியிருப்பேன், கருண் நாயரோட 70 ஒரு மாதிரி 100 மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். ஹாரி ப்ரூக்கோட 53 இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 100 பக்கம் வரும். அதுக்கும் இங்கிலாந்து சைட்லேருந்து செம்ம இம்பேக்ட் இருக்குது. இப்போது 373 ரன்னு அதை சேஸ் பண்ணோன்னா 3-1 இந்த சீரீஸை கைப்பற்றுவோம். ஸோ 106க்கு 3 ரூட்டு கூட சேர்ந்து 195 ரன்னு 211 பாலில். சரி, இந்த பார்ட்னர்ஷிப்பு நம்பர்ஸ்லாம் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹாரி ப்ரூக்கு அந்த 373 ரன்னு சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லஞ்சுக்கு முன்னாடி எப்படி அடித்தார், ஓட 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 விட்டு அடித்தார், இந்தியாவே செதற விட்டார். சுப்மன்களுக்கு என்ன பண்ணுறது தெரில, பவுலர்ஸுகளுக்கு என்ன பண்ணுறது தெரில, தீந்தோண்டா அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஹாரி ப்ரூக் எடுத்துகிட்டு வந்தார். மற்றவங்களாம் ஒரு மாதிரி பேட்டை உடம்புக்குள்ளேயே வச்சுருந்தாங்க, இவர் தான் ஏறி வந்து அடித்தார். 98 பாலில் 111 ரன்னு. கண்டிப்பாக சொல்லுவேன், அவர் அவுட் ஆன இடம் அப்படிங்கிறது, நான் அந்த கேஎல் ராகுல் அவுட் ஆனது, ரிஷப் பண்ட் அவுட் ஆனதுன்னு இந்த ஹெடிங்லி டெஸ்ட் மேட்ச்லாம் நான் சொல்லியிருந்திருப்பேன், இந்த இடத்துல இவங்க அவுட் ஆனதுனால தான் இந்தியா தோத்தாங்கன்னு. ஹாரி ப்ரூக்கோட அந்த டிஸ்மிஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. ரூட்டை தாண்டி ஹாரி ப்ரூக்கு கிட்ட இருக்கக்கூடிய அவர் அந்த ஃபியர்லெஸ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட், அவர் ஒரு வேறு மாதிரி ஆடுறாருங்க. ஹாரி ப்ரூக் போனதுக்கப்புறம் தான் இந்தியாவோட வின்னிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் அது யாருக்கும் தெரியாது. நம்ம நினச்சிப்போம் இந்தியா 5வது நாள் காலையில் சிராஜ் போட்ட பவுலிங்னால தான். இங்கே ஹாரி ப்ரூக்கோட விக்கெட்டு தான். ஆமாம், ஹாரி ப்ரூக்கோட விக்கெட்டை ஒருவேளை அங்கே சிராஜ் கேட்சை பிடிச்சிட்டு உள்ளே நின்றுருந்தாருன்னா மேட்ச் அங்கேவே ஓகையா இங்கிலாந்து சைட்லேருந்து. அவர் தான் அவ்வளோ இம்பேக்டபுளான ஒரு விக்கெட்டாக இங்கிலாந்து சைடில் இருந்தார். ஸோ இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெடிங்லியோட விக்ட்ரியில், அதுக்கப்புறம் பர்மிங்ஹாமோட தோல்வியிலையும் இங்கிலாந்து சைடில் ஒரு இம்பேக்ட் பிளேயராக அவர் ஆல்மோஸ்ட் இருந்தார். ஓவல் டெஸ்ட் மேட்ச்லேயும் அவர் தான் ஒரு MVP இங்கிலாந்து சைட்லேருந்து. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீரீஸோட பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு கொடுக்கல, இங்கிலாந்து சைட்லேருந்து யார் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. ரூட் அடிச்ச 100 அவ்வளோ இம்பாக்ட் இல்லையா? இல்லை தலைவா, ரூட்டு வந்த என்ட்ரி பாயிண்ட்டை விட ஹாரி ப்ரூக் வந்த இந்த என்ட்ரி பாயிண்ட்டும் அவர் அவுட் ஆகிட்டு போன பாயிண்ட்டே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரூட்டை விட ஹாரி ப்ரூக் கொஞ்சம் அதிகமாகவே ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. பட் ஒத்துக்கிறேன், லார்ட்ஸில் தோல்வி. ஆனால் மேன்செஸ்டரில் ஒரே ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருந்திருப்பாங்க. அந்த ஒரு இன்னிங்ஸில் ஹாரி ப்ரூக் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அப்புறம் ஹெடிங்லையும் சேஸ் பண்ணும்போது சரியாக பண்ணலை. ஆனால் நான் சொன்ன அந்த 3-4 பர்ஃபார்மன்ஸில் ஆப்போனன்ட் டீம் இருக்காங்கல்ல, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட்டு, மற்ற ஸ்டாஃப்ஸு, கோச்சுக்கு, உள்ளே இருக்கக்கூடிய கேப்டன்ஸுக்கு, பிளேயர்ஸுகளுக்கு வயிற்றில் புளியை கரைச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க. மற்றவங்களாம் விடு, ஹாரி ப்ரூக்கோட விக்கெட்டு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஹாரி ப்ரூக் உள்ளே என்ட்ராகும் போது அந்த முடிவா, இல்லை ஹாரி ப்ரூக் விளையாடும் போது அந்த முடிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான். ஆனால் ஹாரி ப்ரூக்கோட விக்கெட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விக்கெட்டு, ரொம்ப பயமுறுத்துறவர் அப்படிங்கிறத வந்து எப்படியோ ஒரு வகையில் உள்ளே வரும்போதோ இல்லை உள்ளே ஆடிட்டு இருக்கும் போதோ அதை பண்ணுறாருல, திகில் ஊட்டுறாருல, அந்த திகில் ஊட்டினதுனால தான்
இந்தியாவை கொஞ்சம் பயமுறுத்தினதுனால தான். ப்ளஸ் ஒன்று சொல்கிறேன், மேட்சுக்கு முன்னாடியோ இல்லை சீரீஸ்க்கு முன்னாடியோ இல்லை ஒவ்வொரு இன்னிங்ஸ்களுக்கும் இடையிலையோ இல்லை மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கும் போதோ ஒவ்வொரு மீட்டிங்லேயோ அதிகமாக பேசப்பட்ட ஒரு பெயராக ஹாரி ப்ரூக்கோட பெயர் இருந்திருக்கணும். அப்படி இருந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு இங்கிலாந்து சைட்லேருந்து ஹாரி ப்ரூக்குக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ரூட்டு ஆஸ்திரேலியாவில் சரியாக பண்ணலை, அங்கே சரியாக பண்ணலை, கொடுக்கல. ஆனால் இங்கே ப்ரூக்கு ஒரு யங்ஸ்டராகவும் வெளியில் நல்ல இடத்துல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிற அதனால கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது பாஸு. இது ஓகேங்களா, இது இந்த ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ரோஃபி 2025 இங்கிலாந்து சைடில் இருந்து இந்த சீரீஸில் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கிறத தாண்டி யார் இம்பேக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா வார்த்தை கேட்டுக்கோங்க, இம்பேக்ட் யார் அதிகமாக கொடுத்துருக்குறாங்களோ அவங்களுக்கு தான் கௌதம் கம்பீர் இந்த அவார்டை எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு. இதுக்கு முன்னாடி சீரீஸ், இதுக்கு அப்புறம் வர சீரீஸ் நோ 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 சீரீஸில் யார் நல்லா பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி கௌதம் கம்பீரோட தெரிவுகள் எல்லாம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா அவர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. 2011 வேர்ல்டு கப் ஃபைனலில் கௌதம் கம்பீர் 97 அடிப்பார், தோனி 91 அடிப்பார். ஆனால் தோனி அந்த 6 அடித்ததுனால, தோனி ஃபினிஷ் பண்ணதுனால தோனியை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. தோனிக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுப்பாங்க. பட் கௌதம் கம்பீர் எல்லாரும் மறந்துடுவாங்க அப்படி சொல்லக்கூடாது. பட் தோனியை கொஞ்சம் இல்லை ரொம்ப அதிகமாகவே கொஞ்சம் புகழ்வாங்க. அப்படிங்கிறதுனால சில இடங்களில் சொல்லுவார் கௌதம் கம்பீர், இல்லைப்பா இது வந்து டீம் கேம் அப்படிலாம் சொல்லுவார். ஐயோ வேற எங்கேயோ டாபிக் போய்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த மேட்ச்சில் வந்து கௌதம் கம்பீரோட அந்த இன்னிங்ஸ் இல்லை, ஆக்சுவலி தோனியோட இன்னிங்ஸ் இல்லைனாலும் இல்லை, ஆனால் தோனி ஒரு மாதிரி ஃபினிஷ் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் அஃப்கோர்ஸ் கௌதம் கம்பீரோட அந்த 97 ரன்கள் 122 பால், அதுவும் அந்த பார்ட்னர்ஷிப் போட்டு அவர் ஆடி இருப்பார் விராட் கோலி கூட சேர்ந்து, ஒரு தோனி கூட சேர்ந்து அவர் ஆடி அங்கே ஒரு வேளை விக்கெட் போயிருந்ததுன்னா டோட்டலாகவே எல்லாமே டிஸ்மேண்டில் ஆகியதற்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் ரிசல்ட். பட் அன்றைக்கி நைட்டில் மும்பை வான்கடேயில் அந்த ஃபைனலில் கௌதம் கம்பீர் ஆடின ஒரு விதமும் அது ஒரு மாதிரி வேறு மாதிரி இம்பாக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்ரீலங்காவோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் கண்டிப்பாக கௌதம் கம்பீரை பற்றி பேசியிருந்திருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம கம்பீரோட விக்கெட் எடுத்துருக்கோண்டா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்புறம் என்னென்னு சொல்கிறாங்க, இல்லைங்க முரளிதரனை உள்ளே விட்டு எப்படியா எடுக்க வச்சிருந்தா அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அதில் டவுட்டே கிடையாது. ப்ளஸ் ஹாரி ப்ரூக் அவரோட ரோலை ரொம்ப சரியாகவும் பண்ணார். அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப சரியாக பண்ணார். அண்டர் ப்ரெஷர்லேயும் சரி, டீம் தத்தளிக்கும் போதும் சரி, அந்த ரோலில் சூப்பராக பண்ணி அந்த ரோலை தாண்டி இந்த சின்ன வயசு பெரிய வயசுலாம் கிடையாது, அந்த ரோலுக்கான நியாயத்தை அவர் சேர்த்துருக்கிறாருங்கிறதால தான் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு ஹாரி ப்ரூக்கு கொடுத்துருக்கிறாரு கௌதம் கம்பீர். ஸோ கௌதம் கம்பீர் ஹாரி ப்ரூக்கு கொடுத்தது சரியே. ஒரு அனலிஸ்ட் அண்ட் ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு ஃபார்மர் கிரிக்கெட்டர், ஒரு இந்திய டீமோட கோச், அவரோட பார்வையிலிருந்து, ஒரு கோச்சோட பார்வையிலிருந்து இந்த டெசிஷன் சரியே தான். பட் ஒரு ரசிகனோட பார்வையிலிருந்து இல்லை மேலோட்டமாக பார்க்குறவங்களோட பார்வையிலிருந்து கௌதம் கம்பீரோட தெரிவுகள், கௌதம் கம்பீரோட வார்த்தைகள் எல்லாமே கண்டிப்பாக அந்நியப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம லீடிங் ரன் ஸ்கோர் யார், தூக்கி அவங்ககிட்ட கொடு, லீடிங் விக்கெட் டேக்கர் யார், அவங்ககிட்ட கொடு, இந்த சீரீஸில் யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்கா, அவங்ககிட்ட தூக்கி கொடு அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸோட கருத்தாக இருக்கும். அவங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட் இருக்காங்களா, பெர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட்டு அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா தான் அவங்க வந்து இந்த இடத்துல அவ்வளோ ரன், அந்த இடத்துல இவ்வளோ ரன், இந்த பாலர் அடிச்சிருக்காங்க, இவர் அந்த பாலர் அடிச்சிருக்கிறாரு, அவர் ஆனதை விட இவ்வளோ ரன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கணக்கு போட்டு கொடுப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரசிகனோட கருத்துக்கும் மேலோட்டமாக பேசுகிறவங்களோட கருத்துக்கும் இந்த பக்கத்தில் நான் சொன்னேன்ல கோச்சு, பிளேயரு, எக்ஸ்பர்ட்டு, ரெவியூவர் இவங்களோட கருத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். ரொம்ப அந்நியத்தன்மை அதிகமாகவே இருக்கும். ப்ளஸ் கமர்ஷியலாக இருக்காது. ஒரு ரசிகனோட ஒரு பிளேயிங் லெவனுக்கும் கம்பீரோட பிளேயிங் லெவனுக்கும் எல்லாமே வித்தியாசங்களாக, அதாவது எல்லாமே ரொம்ப தூரமாக இருக்கும். சரி ஓகே, பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டை வந்து ஹாரி ப்ரூக்கு எதனால் கௌதம் கம்பீர் கொடுத்தாருன்னு பேசும்போது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட கருத்துக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்நியப்பட்டு இருந்திருப்பீங்க, நான் கௌதம் கம்பீராகவும் நீங்கள் பாவிச்சிங்கன்னா சரி ஓகே பிரச்சனை கிடையாது. பட் ஓகே, நான் கிரிக்கானந்தா தான் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. சரி, வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பட் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் சந்திக்கிறேன் ஓகேங்களா. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல்.